இந்த முஸ்லிம் சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் இந்த அர்ப்பணிப்புகளை எல்லாம் தெரிந்துதான் இந்த சமூகம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ். பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய சமூகமாகத்தான் நம்முடைய சமூகம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு இஸ்லாமை ஏற்ற அந்த முதல் காலத்திலே மதுவை அல்லாஹ் குடிப்பதற்கு தடை விதிக்கவில்லை. மதுவை அல்லாஹ் குடிப்பதற்கு தடை விதிக்கவில்லை. ஒரே ஒரு வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் மதுவை தடை செய்து விட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே மதுவை குடித்துக் கொண்டிருந்த அந்த தோழர்கள் அப்படியே அதை கக்கினார்கள். மது பாட்டில்களை உடைத்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டார்கள், இதற்கு மேல் மதுவின் பக்கம் நாங்கள் நெருங்க மாட்டோம். யாரும் ஆனால் மது ஹராம் என்று தெரிந்தும் எத்தனை முஸ்லிம்கள் மது குடிக்கிறார்கள், போதை தரக்கூடிய பொருட்கள் உட்கொள்கிறார்கள், ஹராம். சிகரெட் எத்துணை முஸ்லிம்களிடத்திலே சர்வ சாதாரண பழக்கம் இது. உங்களை நீங்களே முட்டாளாக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்த பாவம் அது. ஒவ்வொரு நாளும் 25,000க்கும் மேற்பட்ட உயிர்களை கொல்லக்கூடிய கொடிய பாவம் சிகரெட். லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சிகரெட்டுடைய அந்த பேக்கிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஸ்மோக்கிங் கில்ஸ், உங்களை இது கொன்றுவிடும் என்று தயாரித்தவர்களை உறுதியாக கூறிய பிறகு ஹராமாக்கப்பட்ட சமூகம் சர்வ சாதாரணமாக அதை கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், என்ன கேவலம் பாருங்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் எதற்காக ஷஹீதாக்கப்பட்டார்கள்? உங்களுக்காக, எனக்காக. முஸ்அப் இப்னு உமைர் எதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஷஹீதானார்கள்? எனக்காக, உங்களுக்காக. ஆனால் எம்மால் ஒரு சிறிய அர்ப்பணிப்பை கூட செய்ய முடியல. சிகரெட்டை விடுவாங்களா இந்த முஸ்லிம்கள் இதற்காக? இல்ல, மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இருந்தால் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் எத்துணை பாவங்கள் சர்வ சாதாரணமாக இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே அசிங்கமான படங்களை, அசிங்கமான காட்சிகளை, அசிங்கமான செயல்களை யா அல்லாஹ் பார்க்கக்கூடிய, செய்யக்கூடிய செயல்பாடுகள் சர்வ சாதாரணமாக. அர்ப்பணிப்போமா இந்த செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக? அல்லாஹ் எமக்கு கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக. எமக்காக இறந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர், எமக்காக இறந்தவர்கள் அபூ தல்ஹா, எமக்காக இறந்தவர்கள் பத்ருடைய அத்துணை தோழர்களும் இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகள், அந்த சஹாபாக்களின் அர்ப்பணிப்புகள். தீன் அல்ல, அது சாதாரண அர்ப்பணிப்புகள் அல்ல. இந்த சமூகம் சுத்தமானதாக, தூய்மையானதாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகள் தான் பத்ருடைய போர்க்களத்திலே சஹாபாக்களுடைய உயிரிழப்பு, உஹதுடைய போர்க்களத்திலே சஹாபாக்களுடைய உயிரிழப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எம்மால் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்காக தூக்கத்தை கூட அர்ப்பணம் செய்ய முடியாது. சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக எதை இழக்க வேண்டும்? குடும்பமா, உறவா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, செல்வமா, எதை இழக்க வேண்டும் யா அல்லாஹ் இழக்க தயார். ஆனால் எங்களால் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக ஒரு தூக்கத்தை இழக்க முடியாது. என்ன கேவலம் பாருங்க, என்ன நஷ்டம் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய உடம்பை பலசாலியாக மாற்றுவதல்ல வீரம். 400 கிலோ 500 கிலோ அதை தூக்கி கொண்டு உங்க உடலை பலசாலியா மாற்றுறதில்ல வீரம்.
காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நீங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த போர்வையை கலட்டக்கூடியவன் தான் வீரன். ஒரு ஆடை பார்த்திருப்பீங்க, ஒரு பொம்மை படத்தை வச்சு செஞ்சிருப்பாங்க. அவன் தான் வீரன், அவன் தான் வெற்றியாளன். தியாகம் தொழுகைக்காக, தொழுகையை தடையாக இருக்கக்கூடிய வேலை இருந்தால் தியாகம் செய்வான். வேண்டாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளையை தடுக்கக்கூடிய காரியம் இருந்தால் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தடையை நோக்கி நெருங்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எது தடையாக வந்தாலும் தூக்கி எறிவான். சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகள் எமக்கு தரக்கூடிய பாடம் இதுதான் கண்ணியத்துக்குரிய. இந்த தியாக உணர்வு செய்யப்பட்டால் தான், இந்த தியாகங்கள் எம்மிடத்திலே உருவாக்கப்பட்டால் தான் இன்றைய சமூகம் படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களில் இருந்து எம்மால் வெளியே வர முடியும். அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் இதை விரும்புகிறான். அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுப்போம். என்ன பாவத்தை இதுவரை அல்லாஹ் தடுத்ததற்கு பிறகும், இசையாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், தவறான காட்சிகளை செயல்களை செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய ஜமாத்துடைய தொழுகைகளை, பள்ளியிலே சென்று தொழக்கூடிய அந்த செயல்பாடுகளை அலட்சியப்படுத்தக்கூடிய எந்த காரியமாக இருக்கலாம், இந்த நிமிடம் யா அல்லாஹ் விடுகிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எந்த கட்டளை அல்லாஹ் தடுத்திருந்தாலும் அதை விட்டு விலகி எல்லாவற்றையும் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் யா அல்லாஹ். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் வாழ்க்கை, என் தொழுகை, என் அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாடு, என் வாழ்வு மரணம் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்காக. அல்லாஹ் சொல்கிறான், குல், சொல்லுங்கள் இந்த வார்த்தையை. அர்ப்பணிப்போம் கண்ணியத்துக்குரியவர்களே. செய்த பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம். செய்த பாவங்களை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்போம். செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக எம்மை போர்க்களத்திலே கலந்து கொண்டு போராடுங்கள். சஹாபாக்களை போன்று என்று சொல்லவில்லை, நீங்கள் செய்யுங்கள் அர்ப்பணிப்பை அவர்களை போன்று. அல்லாஹ் விரும்புகிறான், நீங்கள் பாவத்தை விட்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். பாவங்களை அர்ப்பணியுங்கள் அல்லாஹ்விற்காக. உங்களை படைத்த ரப், உங்களை நேசிக்கக்கூடிய அந்த ரப், உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்த அந்த இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அர்ப்பணியுங்கள். சஹாபாக்களுடைய தியாகத்திலிருந்து எழக்கூடிய விழிப்புணர்வாக, எழக்கூடிய ஒரு எழுச்சியாக இன்றைய தினத்திலிருந்து நாம் இதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. இந்த சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சமூகம் படக்கூடிய கஷ்டங்கள், இன்னல்கள், நம்முடைய நாடுகளிலும் நாம் சார்ந்த முஸ்லிம் நாடுகளிலும் இந்த சமூகம் படக்கூடிய எதிரிகளால் இந்த சமூகம் தாக்கப்படக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆகக்கூடிய காட்சியை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நாம் உறங்கக்கூடிய காலம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. ஏதோ வாழ்வோம், சம்பாதிப்போம், செல்வோம், குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா, என் வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இதுவல்ல. இந்த காலம் விழிப்போடு இருக்கக்கூடிய காலம். இந்த காலம் ஈமானுடைய உயர்ந்த நிலையை அடைந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்வதற்கு தயாராகக்கூடிய காலம். ஆனால் நாம் இன்னும் எம்முடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ் நாம் மாற்றாமல் எம்மை மாற்ற மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை தடுத்து நிறுத்த மாட்டான். எப்போது அந்த சமூகம் ஈமானை சுமக்கவில்லையோ அதுவரை. ஈமானை சுமந்தால் அதனுடைய பொறுப்பு, சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் பாதுகாத்தால், அல்லாஹ் உதவிக்கு வந்தால், உலகத்தில் எந்த எதிரி சக்தி எந்த சமூகத்தை நோக்கி திரும்பினாலும் சரி, ஒரு கடுகை கூட, ஒரு தூசியை கூட அந்த மூமின் சமூகத்தின் மீது வீச முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிற்கும் எங்களுக்கும் கண்ணியத்தை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே சிரமப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய, தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தை வெற்றியை நோக்கி, கண்ணியத்தை நோக்கி, அல்லாஹுடைய உதவியை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்புவானாக. எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை அல்லாஹ்
நீக்கி அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்து இந்த சமூகத்தை ஒற்றுமை என்னும் பாதையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சபையிலிருந்து கலந்து செல்வதற்கு முன்னாலேயே நாம் செய்த அனைத்து பாவங்களையும் வெளிப்படையாக மறைமுகமாக தெரிந்து அறியாமல் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து தூய்மையானவர்களாக இந்த சபையிலிருந்து கலந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ودمر أعداء الدين واحمي حوزة الإسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.